கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. அதைத்தான் நீங்கள் ஷார்ட் டயக்ராமா கொடுத்துருக்கேன். முதல் கொஸ்டினை பார்த்துருவோம் என்னன்னு. இஸ் இட் பாசிபிள் டு ஸ்டோர் காப்பர் சல்ஃபேட் இன் an iron vessel ஃபார் லாங் டைம்? ஒரு அயன் வெசலில் ரொம்ப நேரத்துக்கு இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கடைசியில் என்ன சொல்லணும்? முடியும், முடியாது அப்படின்ற சொல்லணும். சரி, ரைட், கவனிங்க. இதுக்குள்ள காப்பர் சல்ஃபைட் வந்து காப்பர் 2+ அயனாகவும் SO4 2- அயனாகவும் இருக்கும். ஓகேவா? சரி, இங்கே வெளியே என்ன இருக்குது? அயன் இருக்குது. இப்போ ரியாக்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோமே. அப்போ என்ன நடக்கும்? இந்த Fe2+ இந்த சொல்யூஷனுக்குள்ளே போகணும். இன்னொன்று, இந்த காப்பர் 2+ காப்பராக இங்கே டெபாசிட் ஆகணும். சரிங்களா? அப்போ கவனிங்க, Fe2+ ஆக்சிடைஸ் ஆகணும். அதே மாதிரி Cu2+ Cu மாறணும். அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வேல்யூ என்னன்னு பார்த்தா தான் இதை ஸ்டோர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பார்க்க முடியும். அப்போ E0 ஆஃப் என்னது நமக்கு Fe2+ மாற ஆக்சிஜன் பொட்டன்ஷியல் என்னன்னு பார்க்கணும். உங்களுக்கு இங்கே கொடுத்ததோ என்னது? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். அப்போ என்ன பண்ணணும்? சைனை மாற்றி எழுதணும். 0.44 வோல்ட். சரியா? ரைட். இங்கே என்ன இருக்கு? ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் காப்பர் ரிடக்ஷன் தான் ஆகுது. அப்போ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் காப்பர் 2+2 காப்பர் எவ்வளோனா 0.34 வோல்டேஜ். நமக்கு தெரியும் வாட் இஸ் E0 செல். இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுவோமா? என்ன வருது பாருங்க, 0.78 வோல்டேஜ் வருது. அப்போ கவனித்தங்களா, E0 வேல்யூ நமக்கு என்னவா இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. E0 வேல்யூ பாசிட்டிவ்னா டெல்டா G நெகட்டிவ். டெல்டா G நெகட்டிவ்னா திஸ் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து என்னன்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். பொண்ணு விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்போ ஸ்பான்டேனியஸ் என்னது அப்படின்னா இது தானா Fe வந்து Fe2+ உள்ளே போயிட்டு கரைஞ்சிக்கிட்டே வரும். அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா எழுதிக்கங்க, இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஸ்டோர் காப்பர் சல்ஃபேட் இன் அயன் வெசல். நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. கண்டிப்பாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கீழே எழுதணும். புரிஞ்சுதுங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.